அண்ணன் என்னடானா ஆட்டுக்கறி கொண்டு வரான், தங்கச்சி என்னடானா விரால உசுரோட கொண்டு வரான். நல்லா இருக்க மாமா. இல்ல பரணியும் முத்துப்பாண்டி ஒண்ணா போல போய் வேலையை பாரு. குண்டா நீங்க எடுத்துட்டு வா. பாருடி. ஆத்துடி கையை கடிச்சிட போகுது. ஐயோ என்னாச்சுண்ணே? ஒண்ணு இல்ல அங்கே இருங்க. ஏய் யாரும் பக்கத்துல வராதீங்க. இது கண்ணாடி சதுரி கிடக்கு. இருங்க கால கீழ ஏற போகுது. ஏய் சண்முகம். அண்ணே சண்முகம் என்னாச்சு? குத்திக்கிட்டியா? ஜாக்கிரதையா வேலை பார்க்கறியா? எல்லாத்துலயும் அவசரமா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்னண்ணே? இல்ல ஐயோ ரத்தம். கனி, கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, போய் கொண்டு வா போ. கையை வெட்டிட்டு நிக்க. ஒண்ணும் இல்லல. ஒண்ணா பச்சை தெரியா கூட. ஏய் எஸ்கே நீ போய் விளக்கு மாத்தி மூஞ்சி எடுத்து போ. சரி நான் போய் எடுத்துட்டு வரேன். வா. ஏல பாத்து. நான் பாத்துக்கிறேன். ரத்னா பாத்து கையை கீ அறுத்துறாத. ஏய் விளக்கு மாத்தி எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் உனக்கு. இந்த வாரேன் பா. பாத்து கை. கனி சீக்கிரம் கொண்டு வா. இத வந்துட்டு மைனி. ஓபன் பண்ணு. எட்டி இதுக்கெல்லாம் லவ் பண்ண தெரியுமா தெரியாதா? இம்புட்டு நிலையுது. சும்மா ரெட்டி. பரணிக்கு தெரிஞ்ச ஏச போகுது. இலே சின்ன காயம். இதுக்கு போய் எதுக்கு? இது செப்டிக் ஆனா தெரியும் உனக்கு. போய் வச்சிட்டு வா. பாத்து கை. ஓகே தான். அண்ணே என்னலா? அம்மா போட்டோ அண்ணே. இல்ல அந்த போட்டோவை இப்படி கொடு, அங்கனக்குள்ள பெட்டியிலே வச்சிரும். எதுக்கு மாமா? அத்தை போட்டோ தானே, அதை எதுக்கு மறைச்சு வைக்கணும்? இல்லத்தா அது வந்து பயமா? ஊரு என்ன சொல்லுமோங்கிற பயமா? இல்ல அதுக்கு இல்லத்தா. போட்டோ உள்ள ஒளிச்சு வச்சுட்டா ஊர் சொல்றத நீங்க ஏத்துக்கிறீங்கன்னு ஆயிடாதா மாமா? அவங்க நல்லவங்கங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அத்தை நல்லவங்க தானே. அவங்க மேல தப்பு இல்லைன்னா அத நீங்க தானே நம்பணும். புதுசா நீங்க தானே போட்டோவை நல்லபடியா ஃப்ரேம் போட்டு நடு வீட்டுல கம்பீரமா மாட்டி வைக்கணும். நீங்களே ஒளிச்சு வச்சா அத்தைய நம்பலன்னு தானே அர்த்தம். சண்முகம், நான் சொல்றது உனக்கு புரியுதா? வா இப்பவே கிளம்பு.
நாமளே போய் போட்டோக்கு ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்துருவோம். வா. இப்பவே வா. அதுக்கும் ஒரு நல்ல நேரம் பாப்பியா? மரியாதையா கிளம்பு. வா. மாமா, நான் அப்படியே கிளம்புறேன். ஏய், நான் கிளம்புறேன். இசக்கி, மீனை பக்குவமா குழம்பு வச்சிரு. ஓகே? சண்முகம், இல்ல வா. ஒரு நிமிஷம். ஏய் எசகி, நீ போய் சட்டை எடுத்துட்டு வா. இல்ல அது புரியல. இந்தானே பாத்துனே. வரம் போ. பார்த்து பத்திரம். சரி, வரேன். போயிட்டு வா. பாய். பாய். ஏக்கா கவனிச்சியா? என்ன டீ? பரணி அண்ணன் கைய பிடிச்சு மருந்து போட்டப்போ அண்ணனுக்கு மொத்த ரத்தமும் மூஞ்சி கேறிடுச்சு. எனக்கு என்னமோ அண்ணனுக்கு பரணி மேல ஒரு இதுன்னு தான் நினைக்க. வாள. பரணி, போச்சு. 7:30 வருது. அவன் நம்ம மாப்பிள்ள பரணி. சண்முகம், வேண்டாம். நீ கண்டுக்காத. நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. என்ன பேசினா என்ன அப்படி சுட்டுடுவான் அவன்? மார்க்கெட்ல வச்சு பிரச்சனை வேண்டாம். எனக்கு ஒண்ணும் இல்ல. அவன் பிரச்சனை இழுத்தான்னு வச்சுக்க, அவன் தலையில கவுக்கிறதுக்கு இங்க நிறைய ஈயங்குண்டாங்க கிடைக்கும்ல. குண்டான கவுத்துற வேண்டியத. போது சண்முகம். ஹலோ, என்னல அது? எதை கேக்குற? இன்னும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீ கண்டவங்க கூட சுத்திட்டு திரியிற? ஹலோ, கண்டவனா? இவனா? இவன் நம்ம தாய் மாமா மக சண்முகோண்ண. கண்டவன்லாம் இல்ல. ஹேல பரணி, அது குண்டான கவுத்தி அடிச்சதுல மாப்பிள்ள கண்ணு பிதுங்கி போயிருக்கு. அதான் சரியா கண்ணு தெரியல நினைக்கேன். ஹலோ மாப்பிள்ள, தெரியுதா? சம்முவா ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல ரிங்க 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 ரே ரிங்க ரிங்க. என்னல வெறுப்பேத்துறியா? நீ ஒண்ணு நிரந்தரமா ஜெயிச்சிடல. நான் ஜெயிக்கல, நீதான் நிரந்தரமா தோத்து போயிட்டே இருக்க போற. அத நீ ஞாபகத்துல வச்சுக்க. ஈயம்பாத்திரத்துக்கு பேரிச்சம்பளம் வரும்ல, நிச்சயம் எனக்கு ஒரு சமயம் வரும். அப்ப என் கையில நீ சிக்குவ. அப்ப இருக்குல உனக்கு திருவிழா. திருவிழாவா? திருவிழானாலே நாம தானே ராஜகாவடி. எப்ப வேணா வரட்டேன், நானும் ரெடியா தானே இருக்கேன். ஈயக்குண்டானும் ரெடியா தான் இருக்கு. ஈயம்பாத்திரத்துக்கு பேரிச்சம்பளம். அண்ணாச்சி, அண்ணாச்சி, இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. அண்ணாச்சி, ஐயாக்கு ஈயக்குண்டா வேணுமா? இருக்கா? இருக்கண்ணாச்சி, எல்லா சைஸும் இருக்கு. எந்த சைஸ் வேணும்? எல்லா சைஸும் இருக்கா? சார்வால் மண்டையை பார்த்துக்கிடுங்க. அந்த மண்டை சைஸுக்கு கரெக்டா பிட்டாரா மாதிரி ஒண்ணு வேணும். என்ன சொல்லுதிய? இல்ல, இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க நின்ன அடிச்ச ட்ரௌசரோட தெருவுல ஓட விட்டுருவேன். ஓடல ஓ. வா, வீட்டுக்கு போலாம். சரி, நீ போ, நான் வரேன். வண்டி உன் வீட்ல இருக்கு. வண்டியெல்லாம் அங்கேயே நிக்கட்டும்.
நீ என் கூட வா, வீட்டுக்கு போகலாம். ஏய் நான் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், வா. இந்தா சரி சண்முகம், நான் கிளம்புறேன். இல்லைன்னா சும்மா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீ நல்ல ஃப்ரேமாக பார்த்து செலக்ட் பண்ணி அத்தை ஃபோட்டோக்கு மாட்டிடு. ஓகே, நான் வரேன். வா. நான் போட்டோவை எடுத்துக்கிட்டு சிவகாசி பஸ் பிடிக்கணும் அண்ணாச்சி. கொஞ்சம் சீக்கிரம் அண்ணாச்சி. இந்த முடிஞ்சிடுச்சுமா, இன்னும் 2 நிமிஷம். அக்கா கொஞ்சம் சைடு வாங்க வாங்க. நைஸ். அண்ணாஜே சம்மோ வாச்சமோ, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆமா அண்ணாஜே, ஒரு போட்டோக்கு பிரேம் போடணும். சரி சம்மோ, சின்ன வேலை தான், அதை முடிச்சிடுறேன். அதை முடிச்சதும் உனக்கு பண்ணிடலாம். முடிச்சுவாங்க. சரி சண்மோ. ஐயோ அக்கா ஒரு நிமிஷம். இந்த கண்ணாடி துண்டை கவனிக்காம எடுத்துட்டு வந்து விட்டனே. ஐயோ அண்ணாச்சி, கீழே வந்து உடஞ்சு போச்சு. ஒரு தொடர்பந்தா கொடுங்க, க்ளீன் பண்ணி கொடுத்து விடுறேன். என்னக்கா அப்படி பாக்குதீங்க? என் அம்மதே சின்ன வயசுல. இது சூடாமணி இல்ல? என் அம்மையா உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? நல்லா தெரியும்பா. ஆமா, சூடாமணி வந்துட்டாளா? சூடாமணி வந்துட்டாவுல? எங்க இருந்து வந்துட்டாங்க? என் அம்மையா தெரியுமா உங்களுக்கு? தெரியும்பா. அக்கா என்னக்கா சொல்லுதிய? திருவனந்தபுரம் ஜெயில இருக்காங்க. என் கூட தான் இருந்தாங்க. இந்நேரம் விடுதலையாகி வந்திருக்கணுமே. ஜெயிலையா? ஜெயில என் அம்மா? அக்கா என்னக்கா சொல்லுதிய? என் அம்மா ஜெயில இருக்காவுலா? எனக்கு எனக்கு ஒன்றும் புரியலையக்கா. ஆமாப்பா, திருவனந்தபுரம் ஜெயில தான் இருக்காங்க. உனக்கு தெரியாதா? நான் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லயே அவங்க ரிலீஸ் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. இன்னுமா ரிலீஸ் ஆகல? 80 வருஷமாச்சுப்பா. என்னக்கா திடுதிட்டுன்னு வந்து என் அம்மைய தெரியுங்கிய, ஜெயிலுங்கிய, ரிலீஸுங்கிய, எனக்கு ஒண்ணுமே விளங்கலையக்கா. என் அம்மா இன்னும் ஜெயில இருக்காவுலா? இன்னும் ரிலீஸ் ஆகலைன்னா அவங்க அங்கதாம்ல இருக்கணும். சூடாமணி மாமன் சமூகமா நீ? ஆமா, சூடாமணி மாமன் சம்முவம் தான். என் அம்மா என்னை பத்தி சொல்லியிருக்காவுலா? உன்னை பத்தி மட்டும்தாம்ல பேசுவா. என் மாமா அப்படி இப்படின்னு உன்னை பெருமையா பேசுவா. அண்ணாச்சி, பஸ் கிளம்பிடுச்சு, சீக்கிரம் போட்டோவை கொடுங்க அண்ணாச்சி. முடிஞ்சிடுச்சு, இந்தாங்க கொடுங்க. பிடிங்க. வரேன்ப்பா. அக்கா அக்கா தம்பி, அக்கா பஸ் எடுத்துட்டு ஒரு நிமிஷம். அக்கா இதுக்குதான் பழைய டாலரை தொலைச்சு விளையாட்டு காட்டினியும். ரொம்ப நன்றி முருகா, என் அம்மா இருக்கிற திசையை காட்டினதுக்கு ரொம்ப நன்றி முருகா, ரொம்ப நன்றி.
6. அது எப்படிக்கா? நீ சமைக்கிறப்ப மட்டும் குழம்புல மீன் போடுறதுக்கு முன்னாடியே மீன் குழம்பு வாசனை தூக்குது. ஏய் சும்மா இருட்டி. ஓவரா பேசுனா குழம்புல ருசி வராம போயிட போகுது. ம். நல்லா வாசம் வருதுல. ஏட்டி பொரிச்ச மீன் ஒண்ணு தரேன், திங்கிறியா? வேணாம் வேணாம், எம்பிட்டு பசியா இருந்தாலும் அண்ணன் வராம நான் திங்க மாட்டேன். ஏட்டி எச்சு உரை எம்பிட்டு நேரம் தான் பாத்துட்டு நிப்பியா? எம்பிட்டு நாளானாலும் அண்ணன் இல்லாம நான் திங்கவே மாட்டேன்க்கா. என்னமோ. இன்னும் வேகல. ம். அண்ணாச்சி, இன்னும் திருவனந்தபுரத்துக்கு எம்பிட்டு நேரம் இருக்கு? எப்படியும் இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் தம்பி. அப்பாடா, இன்னும் 5 நிமிஷத்துல விரால் மீன் குழம்பும் விரால் மீன் வறுவலும் ரெடி. வா நம்ம போவோம். என்ன சித்தி, என்னாச்சு? ஏக்கா குழம்புல மீனை போட்டாச்சு, இன்னும் 5 நிமிஷத்துல இறக்கிடுவேன். முதல்ல அண்ணனுக்கு போன போட்டு கிளம்பி வர சொல்லு, சுட சுட சாப்பிட்டுருவோம். கனி, அந்த போன் எடு. இந்தாக்கா. அக்கா 12. ஏய் நிறுத்து. என்ன பண்ணுத? ரிங்கு போது அண்ணன் எடுக்க மாட்டேங்குதுப்பா. சம்பவம் கடையில வேலையா இருப்பான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போடு. அதெல்லாம் முடியாது. அண்ணனுக்கு மீன் குழம்பு சூடா இருந்தாதான் பிடிக்கும். நீ விடாம போன் அடிக்கா. தம்பி தம்பி தூங்கிட்டீங்களா? அண்ணாச்சி, இல்ல ரொம்ப நேரமா உங்க போன் அடிச்சிட்டு இருக்கு. ஹலோ ஹலோ. ஏ சொல்லுல. அண்ணே எங்கண்ணே இருக்க? ஹலோ ஹலோ. இல்ல நான் பேசுறது கேக்கா? ஒரே எரிச்சலா இருக்குனே. அண்ணே நீ பேசுறது கேக்கல. இல்ல நான் பேசுறது கேக்கா? ஹலோ அண்ணே. ஏக்கா என்ன பிரச்சனை? அண்ணன் பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குதுடி. அது பேசுறது வேணா உனக்கு கேட்காம இருக்கலாம். நீ தகவலை சொல்லு. அதுக்கு கேட்டா பத்தாதா? எங்க கூட நானே பேசுதேன். அண்ணே ஹலோ. எசைக்கு பேசுதேன். மீன் குழம்பு கொதிக்கு, மீன் பதமா வறுத்திருக்கேன். நீ உடனே கிளம்பி வாரியா? என்ன யார் என்ன சொல்லுதீங்க? இல்ல ஒண்ணுமே கேட்கல. இல்ல நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன், சிக்னல் கிடைக்கல. ஹலோ ஹலோ அண்ணே. ஹலோ ஹலோ அண்ணே கேக்குதா? ஹலோ அண்ணே அண்ணே கேக்குதா? குடு. என்னக்கா? ஹலோ அண்ணே, வரப்போ வெட்டிக்கலையும் கூட்டிட்டு வா. பாவம், அவனுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஹலோ கேக்குதா அண்ணே? இல்ல காத்துல ஒண்ணும் கேட்கல. அண்ணே கேக்குதா? ஹலோ அண்ணே எங்க இருக்க? எனக்கு கேக்குது. கேக்கு சொல்லு சொல்லு. இல்ல நீ கேக்குதான்னு சொன்னது மட்டும் கேட்கல. இல்ல நான் சொன்னது கேட்கல. கேக்குது சொல்லுண்ணே. என்னன்னு சொல்லு. இல்ல ஒரு முக்கியமான விஷயம்ல. சொல்லுண்ணே. இல்ல நம்ம அம்மா இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுல. ஹலோ அண்ணே. அண்ணே திரும்பவும் கேக்கலனே. அண்ணே சத்தமா பேசுனே. இல்ல நம்ம அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல. ஹலோ அண்ணே. ஹலோ கேக்குதா? அத பாக்குறது தான் திருவனந்தபுரம் போயிட்டு இருக்கு. திருவனந்தபுரம் கேரளா. ஹலோ அண்ணே திரும்ப கேக்கல. அண்ணே சத்தமா பேசுனே. ஹலோ. இல்ல திருவனந்தபுரம்ல. கேரளா திருவனந்தபுரம். அண்ணே நீ பேசுறது எனக்கு கேக்கலனே. திருவனந்தபுரம் போயிட்டு. இந்த நேரம் பார்த்து சார்ஜ் இல்லாம ஆப்பாய் பிடிச்சி. அண்ணாச்சி
சொல்லுங்க. உங்ககிட்ட இந்த சின்ன பின்ன சார்ஜ் இருக்கா? இப்பெல்லாம் யார் தம்பி இந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்றாங்க? கட் ஆயிடுச்சா? ஆ சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி. ஸ்விட்ச் ஆஃபா? எசகி, அண்ணன் போனை நைட்டு சார்ஜ் போட்டியா இல்லையா? ஐயோ மறந்தே போயிட்டேன்க்கா. அவனுக்கு தான் 1000 பிரச்சனை. நீ தானே கவனமா சார்ஜ் போட்டிருக்கணும். நீ போட்டிருப்பனே நம்பி தானே போன் எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப பாரு ஆஃப் ஆயிடுச்சு. சரி இனிமே நான் கரெக்டா சார்ஜ் போட்டுறேன்க்கா. எடுத்தா இதுக்கு போய் எதுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க? கடையில் தானே இருப்பான். சார்ஜை போட்டு அப்புறம் பேச போறான். விட போய் வேலையை பாருங்க. இல்லப்பா இவ வேற பசி தாங்க மாட்டால, அதான் சொன்னேன். அக்கா அதெல்லாம் பசி தாங்குவங்கா. அண்ணன் வரட்டும், உறவு சாப்பிட்டுக்கலாம்க்கா. அம்மையை பார்த்த உடனே என்னம்மா சௌக்கியமா இருக்கியா? எதுக்கு என்னை விட்டுட்டு போன நீ? எதுக்கு? உனக்கு என்னாச்சு? என் செயல இருக்க